உறவுகளை காப்பாற்றணும்னா உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள். நமக்கு தெரியாதா? தெரியாது, சாரி எனக்கு தெரியாது, அதோடு நம்ம நிறுத்திட்டு போகிறது எவ்வளவோ நல்லது. உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள். இது ரொம்ப முக்கியங்க. இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபோன் வந்தது பாருங்க, இதுக்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கையே மாறி போச்சுங்க. இந்த செல்போன் வந்ததுக்கு பிறகு எத்தனையோ மாற்றம் நமக்கு நிகழ்ந்து போச்சு. அதில் ரொம்ப கெடுதலான மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டால், வாட்ஸ்அப்பில் வர்றது யூடியூப்பில் வர்றது எல்லாமே உண்மைன்னு நம்புகிறோம். அது என்னமோ அதில் யாராவது ஒருத்தன் ஒன்று போட்டுட்டா அது நிஜம்னு நம்புகிறோம். எப்படி இருக்க முடியும்? அது உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். எவ்வளவோ பொய்யான செய்திகளை அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் அது மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லை, ஆனால் அவங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாம் அதை நம்புகிறோம். ஸோ உண்மை எது பொய், அதில் வேற இது உண்மையா பொய்யான்னு தெரியாமையே அடுத்த ஆளுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுறோம். மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு செல்ஃபோனில் ஃபார்வேர்ட் பண்ணி இந்தியாவே பேக்வேர்ட் பக்கம் போயிட்டே இருக்கு, பேக்வேர்ட் பின்னாடி போயிட்டே இருக்கு. ஏன்னா பல விஷயம் நமக்கு தெரியாத விஷயத்தை நாம் ஃபார்வேர்ட் பண்ணுறோம். இது உண்மையா பொய்யா, எப்போ நடந்தது, என்னைக்கு நடந்தது, ஒன்றுமே இல்லை.